வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல 2 விதமான நட்ஸை யூஸ் பண்ணி 2 விதமான லட்டு செய்ய போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு ஆல்மண்ட் லட்டு செய்யலாம். இதுக்காக நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பாதாம் பருப்பை எடுத்திருக்கேன். இதை நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். பாதாமில் உள்ள மேல் தோல் எல்லாமே நிறம் மாறி வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பை நமக்கு வறுத்து எடுக்கிறதுக்கு குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே நம்ம பாதாம் பருப்போட மேல் தோல் எல்லாமே செவந்து வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நல்லா தோல் எல்லாம் நிறம் மாதிரி வந்துருச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடுவோம். இப்போ பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிட்டு அதே பாத்திரத்திலேயே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம பாதாம் பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல தேங்காயில் உள்ள ஈரத்தன்மை எல்லாம் போகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் இப்போ நல்லா நிறம் மாறி நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம அதே பாத்திரத்திலே ஒரு 5 ஏலக்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம மிக்ஸி ஜாரில் உடைக்கிறப்ப ரொம்ப ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வறுத்தெடுத்த பொருள் எல்லாத்தையும் நல்லா பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். இப்போ நம்ம பாதாம் பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஏலக்காவையும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக இப்போ அடித்து எடுத்துட்டேன். இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம வறுத்தெடுத்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைன் பவுடராக அடிக்க முடியுமோ அடித்து எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம பாதாம் பருப்பு கூட கலந்துடலாம். இப்போ தேங்காய் துருவலை பாதாம் பருப்பு பவுட்ரு கூட நம்ம கலந்தாச்சு. எந்த கப்பால் நம்ம பாதாம் பருப்பை எடுத்தோமோ அதே கப்பால் நம்ம 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொடி பண்ணி சேர்த்த எல்லா பவுடரையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன லட்டுவாக நம்ம உருட்டி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம லட்டு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்தியான ரெசிபியும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா சூப்பராக பாதாம் பருப்பு லட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரெண்டாவதாக நம்ம வால்நட்டை யூஸ் பண்ணி வால்நட் லட்டு எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு வால்நட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நிறம் மாறுற அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த வால்நட் நல்லாவே நிறம் மாறி கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு வெள்ளை அவலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிவப்பு அவலரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அவலை நல்லா நம்ம ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அவலோட கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அவல் நிறம் மாறி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வறுத்து எடுத்த அவலை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அவலை சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம வாசத்துக்காக ஒரு 3லேருந்து 4 ஏலக்காவை சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பண்ணி எடுத்தது நம்ம பவுலுக்கு மாற்றிடுவோம். ட்ரை ரோஸ்ட் பண்ண வால்நட்டை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 தடவை மட்டும் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. பல்ஸில் போட்டு எடுத்த பிறகு இது கூடவே 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நான் ஒரு 2 தடவை மட்டும் மறுபடியும் பல்ஸில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டான அளவில் இருக்கும். இதை நம்ம அவல் கூடவே சேர்த்துக்கலாம். நாம் பொடி பண்ணி எடுத்த வால்நட் அவல் மிக்ஸு கூட நம்ம தேவையான அளவு நெய்யை சேர்த்துட்டு நம்ம இதை சின்ன சின்ன லட்டுவாக உருட்டி எடுத்துடலாம். இதுக்கு செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன லட்டுவாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. நட்ஸ் சாப்பிடாத சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.